அமெரிக்காவும் ஈரானும் நள்ளிரவு நேரத்தில் மாறி மாறி தாக்குதல்களில் ஈடுபட்டுள்ளமை பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. இரண்டு நாடுகளுக்கும் இடையில் அமைதி ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டு இப்போதான் 2-3 நாட்களாக ஒரே அமைதியாக இருக்குன்னு பார்த்தா திடீரென்று இரண்டு தரப்புமே மாறி மாறி தாக்குதல்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த தாக்குதல்கள் வெள்ளிக்கிழமை நள்ளிரவுக்கும் சனிக்கிழமை அதிகாலைக்கும் இடைப்பட்ட பகுதியில் அதாவது ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னர் இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. எதனால் திடீரென்று இரண்டு நாடுகளும் மோதல்களில் ஈடுபட்டன என்பது சம்பந்தமாக விரிவாக பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், வியாழக்கிழமை ஹோமுஸ் நீரிணைக்கு பக்கத்தில் ஓமானிய கடலில் வச்சு ஒரு கப்பல் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த தாக்குதலை நடத்தியது ஈரான். அதாவது ஈரானினுடைய கட்டளையை மீறி ஈரானால் வகுக்கப்பட்ட அந்த பாதையை விட வேறு பாதையால் போன அந்த குற்றத்தின் அடிப்படையில் அந்த கப்பல் மேலே, அதாவது சிங்கப்பூர் கொடி தாங்கிய கப்பல் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டது. கப்பலினுடைய மேல் தளம் சேதத்துக்கு உள்ளானது. அதில் இருந்த பணியாளர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படையில. இந்த கப்பலினுடைய பேர் MV எவர் லவ்லி என்ற பேருடைய கப்பல்லாம் தாக்குதலுக்கு இலக்கானது. அதாவது அந்த கப்பலை நோக்கி 4 ட்ரோன்கள் ஏவப்பட்டன. அந்த 4 ட்ரோன்களை 3 ட்ரோன்களை அமெரிக்க படையினர் சுட்டு வீழ்த்தியிருந்தார்கள். 4வது ட்ரோன் கப்பல் மேல மோதி வெடித்து தாக்குதலுக்கு இலக்கானது. இதுதான் வியாழக்கிழமை இடம்பெற்ற சம்பவம். அதுக்கு ஈரானிய தரப்பில் சொல்லப்பட்ட விளக்கம் என்னென்று சொன்னால், ஈரான் ஹோமுஸ் நீரிணையை தாண்டி போகிற எந்த ஒரு கப்பலாக இருந்தாலும் அது ஈரானுக்கு சொல்லாமல் போக முடியாது, ஈரானினுடைய அனுமதியை பெறாமல் போக முடியாது என்று சொல்லி, இது இப்போ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடப்பட்டிருக்கு தானே. அதாவது இஸ்லாமாபாத் அக்கோர்ட் என்ற பெயரில் அந்த ஒப்பந்தம் அழைக்கப்படும். அந்த இஸ்லாமாபாத் ஒப்பந்தத்தில் 5வது பராவில் 5வது பந்தியில் சொல்லப்பட்டிருக்காம், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமுஸினுடைய முழு கட்டுப்பாடும் ஈரானுக்கு தான் சொந்தம் என்று சொல்லி. அப்போ ஈரானுக்கு சொந்தமான அந்த கடல் பகுதியில் ஈரானுக்கு சொல்லாமல் ஒரு கப்பல் போனால் அது அந்த இறையாண்மையை மீறுகின்ற செயல் தானே. எனவே ஈரான் இந்த அடிப்படையில் தான் நாங்கள் தாக்குதல் நடத்தினாங்கள் என்று சொல்லி அதுக்கு ஒரு விளக்கத்தை ஈரான் கொடுத்திருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி JD வான்ஸ் தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டார். எப்படி என்று சொன்னால், வயலன்ஸை வயலன்ஸால் தான் நாங்கள் சந்திப்போம். இப்போ ஈரான் வயலன்ஸில் ஈடுபட்டிருக்குது, வன்முறையில் ஈடுபட்டிருக்கிறது. எனவே அதற்கான பதிலடியை நாங்கள் கொடுப்போம் என்ற அர்த்தத்தில் JD வான்ஸ் போட்டிருந்தவர். அதுக்கு பிறகு ஒரு 6-7 மணித்தியாலத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய ட்ருத் சோஷலில் போட்டிருந்தவர், இந்த மாதிரி ஈரான் ஒரு கப்பல் மேலே தாக்குதல் நடத்தி இருக்கிறது, இது முற்றுமுழுதாக போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு எதிரானது, எனவே இதற்குரிய தகுந்த பதிலடி நாங்கள் வழங்குவோம் என்று சொல்லியிருந்தவர் தன்னுடைய ட்ருத் சோஷியல் பதிவில். அதுக்கு பிறகு வெள்ளை மாளிகையில் வச்சு ஊடகவியலாளர்கள் ஒரு சில கேள்விகளை கேட்டார்கள். இந்த மாதிரி என்ன ஈரானை திருப்பி தாக்க போகிறீங்களா, அப்படி தாக்குவதாக இருந்தால் என்ன விதமான தாக்குதல்கள் என்ன ஏதென்று சொல்லி ஒரு 6-7 மணித்தியாலத்துக்கு முதல் கேள்விகள் கேட்கப்பட்டது. அதுக்கு பதில் சொல்லையில் பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்லி திரும்ப சொல்லியிருந்தார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், வெள்ளிக்கிழமை நள்ளிரவு வேளையிலும் சனிக்கிழமை அதிகாலை வேளையிலும் தெற்கு ஈரானில் இருக்கக்கூடிய சிரிக் என்று சொல்லப்படுற பகுதி, அந்த ஒரு நகர் பகுதியில் அமெரிக்கா தாக்குதலை நடத்தியிருக்கிறது. விமானங்கள் மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதாவது ஈரானுக்கு சொந்தமான ஏவுகணை தளங்கள், ட்ரோன் தளங்கள் மற்றும் தொலைத்தொடர்பு கோபுரங்கள் தாக்கி அளிக்கப்பட்டதாக அமெரிக்க தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சேத விவரங்கள் சம்பந்தமாக ஈரானிய தரப்பில் எந்த விதமான தகவலும் வெளியிடப்படையில். உடனேயே ஈரானிட்ட இருந்து ஒரு எச்சரிக்கை வெளிவந்தது என்னென்னு சொன்னால், இதற்குரிய தகுந்த பதிலடி வழங்கப்படும், நாங்கள் இதுக்கு பதில் சொல்லாமல் விடவே மாட்டோம் என்று சொல்லி ஈரானிய தரப்பில் சொல்லப்பட்டிருந்தது. சொல்லி ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, 10 நிமிஷத்தில் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வருது, அடுத்த பிரேக்கிங் நியூஸ் வருது, ஈரான் பதில் தாக்குதலை நடத்திவிட்டது என்று சொல்லி. அந்த செய்தியில் விரிவான தகவல்கள் எதுவுமே இல்லை. என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னு சொன்னால், மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க இலக்குகளை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது என்று சொல்லி ஈரானினுடைய பிரபலமான 2 ஊடகங்கள், ஒன்று தஸ்னிம், மற்றது IRNA, இந்த 2 ஊடகங்களையும் இந்த ஒரு வரி செய்தி தான் போடப்பட்டிருந்தது. அமெரிக்க படைத்தளங்களை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியது என்று சொல்லி. இனி மேலதிக தகவல்கள் இன்றைக்கு சனிக்கிழமை காலமை தான் வெளியாகும் என்று சொல்லி எதிர்பார்க்க
எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே போர் நிறுத்தம் அமுலுக்கு வந்த பிறகு உங்களுக்கு தெரியும், உலகமே வந்து ஒரு மகிழ்ச்சியோடு கொண்டாடினது. ஏன்னு சொன்னால் எரிபொருட்களுக்கான விலைகள் எல்லாம் வந்து சடுதியாக விழுந்தன. எல்லாம் சுமூத்தாக போய்கொண்டிருக்குது ஆக்குமென்று பார்த்தா திடீரென்று இப்படி ஒரு மோதல் வந்துட்டுது. எனவே இந்த மோதல் வந்து நீடிக்காது என்று சொல்லித்தான் பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுது. அதாவது ஈரான் ஒருக்கா அடிச்சது, பிறகு அமெரிக்கா அடிச்சது, பிறகு அமெரிக்கா அடித்ததுக்கு ஈரான் பதிலுக்கு அடிச்சிட்டு ரைட், அதோட முடிஞ்சுது. இனி கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் மேலதிக விவரங்கள் என்ன, இன்றைக்கு சனிக்கிழமை காலமையும் சில பல தாக்குதல்கள் தொடருமான்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். பெரும்பாலும் தாக்குதல்கள் தொடராது என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று முதல் கட்ட ஒப்பந்தத்தில் 2 நாடுகளும் கையெழுத்து போட்டிருக்கின்றார்கள். இந்த முதல் கட்ட ஒப்பந்தம் என்று சொல்கிறது பெரிய ஒப்பந்தம் எல்லாம் இல்லை. அதாவது பெரிய ஒப்பந்தம் போடுறதுக்கான ஒரு அடிப்படை ஒப்பந்தம் என்று சொல்லலாம். அதாவது ஆரம்ப புள்ளி ஒன்று வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். எனவே லெபனானும் இஸ்ரேலும் இப்பொழுது ஒரு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டு இருக்கின்றார்கள். இந்த ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்து போட்டதார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்காவுக்கான லெபனான் தூதுவரும் அமெரிக்காவுக்கான இஸ்ரேலிய தூதுவரும் 2 பேருமே வந்து அமெரிக்கன் அம்பாசிடர்ஸ் அவர்கள் தான் இதில் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். இந்த ஒப்பந்தத்தில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், தெற்கு லெபனானில் 2 இடங்களில் 2 முக்கியமான இடங்களில் இருந்து அந்த இடங்களில் இருந்து மட்டும் இஸ்ரேலிய படையினர் பின்வாங்கி செல்வார்கள் என்று சொல்லி ஹெஸ்புல்லா அமைப்பு உடனடியாகவே இதற்கு தன்னுடைய எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த போர் நிறுத்தத்தை வந்து தாங்கள் நிராகரிப்பதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், லெபனானில் வந்து மோதலில் ஈடுபட்டிருக்கிறது 2 தரப்பு. ஒரு பக்கம் இஸ்ரேல், மற்ற பக்கம் ஹெஸ்புல்லா அமைப்பு. அப்போ இந்த 2 தரப்புக்கும் இடையில தான் ஏதாவது ஒப்பந்தங்கள் வந்து ஏதாவது பேச்சுவார்த்தைகள் நடக்கணும். ஆனால் பேச்சுவார்த்தை நடக்கிறது வந்து லெபனானிய அரசாங்கத்துக்கும் இங்கால இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு இடையில தான் பேச்சுவார்த்தைகள் நடந்து இப்போ ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. அதனால் ஹெஸ்புல்லா அமைப்பு வந்து இதை உடனடியாக நிராகரித்திருக்கிறது. நாங்கள் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி அதில் எதுவுமே இல்லை என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் மோதல்கள் தொடர்ந்து இடம்பெறுமா என்கின்ற கேள்வி எல்லார் மத்தியிலையும் இருக்குது. எனவே லெபனானில் ஆரம்பிக்கிற மோதல்கள், அங்கே நடக்கிற சண்டைகள் வந்து இங்கால ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தை வந்து கடுமையாக பாதிக்கும் என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே என்ன நடக்க போதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். ஐரோப்பிய நாடுகளை தொடர்ச்சியாக வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது கடுமையான வெப்பம். இதனால் ஐரோப்பிய நாடுகளில் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டு வருகின்றன. மிக முக்கியமாக அதிக அளவில் பாதிக்கப்பட்ட நாடு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரான்ஸ் நாடு தான் இந்த வெப்ப அலையால் வந்து அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த இந்த சீசனில் இப்போ 2ஆம் கட்டமாக போய் கொண்டிருக்குது. இந்த ஜூன் மாதத்தில் வந்து 2வது வெப்ப அலை தாக்கி கொண்டிருக்குது. இதில் வந்து அதிகூடிய வெப்பநிலை பதிவான நாடே ஐரோப்பிய நாடுகளிலேயே பிரான்ஸில் தான் அதிகூடிய வெப்பம் பதிவாகி இருக்கிறது. தலைநகர் பாரிஸில் வந்து 40.9 பாகை பதிவாகி இருக்கிறது. தலைநகர் பாரிஸிலே வந்து இது அதிகூடிய வெப்பநிலையாகும் இந்த சீசனுக்கு. அதோட பிரான்ஸில் வந்து 55 பேர் ஒரே நாளில் பலியாகி இருக்கின்றார்கள் இந்த வெப்பம் காரணமாக. அது மட்டும் இல்லாமல் கடைகளில் வந்து ஃபேன்ஸ், அதே மாதிரி ஏசி, இந்த மாதிரியான பொருட்கள் வந்து போட்டி போட்டுக்கொண்டு மக்கள் வாங்குவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இந்த கொரோனா காலத்தில் வந்து நாங்கள் டாய்லெட் பேப்பர் வாங்குவோம் தானே, அட்டிப்பட்டு வாங்கியெல்லாம் கடையெல்லாம் வந்து எம்டியாக இருந்தது உங்களை எல்லாருக்குமே தெரியும். பேனிக் பையிங்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இப்போ வந்து பிரான்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாம் வந்து, அதாவது இந்த குளிரூட்டி சாதனங்கள் எல்லாமே வந்து போட்டி போட்டு மக்களால் வாங்கப்படுகின்றன. எனவே அப்படியான காட்சிகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. பிரான்ஸ் தான் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில அணு மின் நிலையங்களும் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல் இங்கே பிரித்தானியாலேயும் வந்து நிறைய பாதிப்புகள், மிக முக்கியமாக போக்குவரத்து சேவைகள் எல்லாம் முடங்கி, ஏன்னு சொன்னால் இந்த ரயில்வே ட்ராக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடுமையான வெயிலுக்கு வந்து உருகும், அல்லது விரிவடையும். பிறகு வந்து ரயில் போக்குவரத்துகள் எல்லாம் வந்து கடுமையாக பாதிக்கப்படும். அதை விட வந்து பிரித்தானிய அரசாங்கம் கோப்ரா மீட்டிங் எல்லாம் நடத்தினது. உங்களுக்கு தெரியும், பொதுவாக யூகேல வந்து கோப்ரா மீட்டிங் எப்போ நடத்தப்படும் என்று சொன்னால் ஏதாவது யுத்தம், எமர்ஜென்சி அந்த மாதிரியான இதெல்லாம் நடத்தப்படும். எனவே வெப்ப அலைக்கும் வந்து இப்போ கோப்ரா மீட்டிங் நடத்த வேண்டியதாக போயிட்டுது. அப்படி நடத்தப்பட்டிருக்கிறது. இத்தாலியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல நகரங்கள், ஒரு நகரம் இல்லை, 2 நகரம் இல்லை, பல நகரங்கள். இத்தாலியில் ஜென்ரலாகவே வந்து வெக்கையாக தான் இருக்கும், வெயிலாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது பல தெற்கு நகரங்கள் வந்து 40 பாகையை தாண்டி வெப்பம் சென்று கொண்டிருக்கிறது. உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கின்றன. அதே போல் பெல்ஜியத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால்
இந்த ஓட்டலு யுத்தம் என்ற யுத்தம் இருக்குது தானே, 2ஆம் உலக யுத்த காலத்தில் நடந்துச்சு ஓட்டலு யுத்தம் என்று, அது சம்பந்தமான ஒரு நினைவு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த நிகழ்ச்சி எல்லாமே வந்து இப்போ நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் வெப்பம் காரணமாக மக்கள் வெளியிலேயே வர முடியலை. அதே போல் ஸ்வீடன் நாட்டில் வந்து ரயில்கள் தடம் புரண்டு விழுந்திருக்கின்றன. தெய்வாதீனமாக உயிரிழப்புகள் எதுவுமே ஏற்படையில் இப்படியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. இதை விட நெதர்லாந்துலையா இருக்கலாம், ஸ்பெயின்லையா இருக்கலாம், மற்ற நாடுகளாக இருக்கலாம், எல்லா இடமே வந்து இந்த வெப்பம் காரணமாக கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. ஒட்டுமொத்த ஐரோப்பாலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 மில்லியன் மக்கள் 35 பாகைக்கும் அதிகமான வெப்பத்தை உணர்ந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஐரோப்பாவில் வந்து இதோட வெப்பம் குறையுமா? ஏன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இங்கே யூகேல வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்குது. அதோட அப்படியே குறைஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அப்படி இல்லை. இந்த வானியல் வல்லுநர்கள் மற்றது விஞ்ஞானிகள் வந்து என்ன சொல்லினோம்னு சொன்னால், இது வந்து சாதாரண வெப்பம் இல்லை, இந்த முறை வந்துக்கிறது ஏதோ சமர் வந்துச்சுது வெப்பம் வந்துச்சுன்னு சொல்லி அப்படியான வெப்பம் இல்லை. இது வந்து புவி வெப்பமடைதல் வந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. அதனுடைய பாதிப்பைத்தான் இப்போ வந்து ஐரோப்பிய நாடுகள் அனுபவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இனி தொடர்ந்து இதே போன்ற வெப்ப அலைகள் ஐரோப்பாவை தாக்கும் என்று சொல்லி இப்போ எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களை விட அதிகூடிய வெப்பநிலையை வந்து ஐரோப்பிய மக்கள் அனுபவிப்பார்கள் என்று சொல்லி இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.